வணக்கம். பிரச்சார பீரங்கி திருச்செங்கோடு பிரசங்கம் எக்ஸலிஸ்மேன். ஒரு முக்கியமான ஒரு செய்தியை வெளியிடுகிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மாபெரும் எனது தம்பி நாயுடு மோடி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நமஸ்கார். அமித்ஷாஜிக்கு அவர்களுக்கும் நமஸ்கார், வணக்கம். अभी हम बोल रहा है, हिंदी में बोल रहा है थोड़ा। ये मोदी थोड़ा अन्नामलाई की तो मदद करना चाहिए। विजय को अन्नामलाई को मदद करना है, उसके बाद विजय की मदद करना है। अन्नामलाई और फर्स्ट फिगर इन तमिलनाडु. अन्नामலை கட்சி மாநில செயலாளராக இருந்தது. நல்ல வேகமாக ஸ்பீடாக 100 ஸ்பீட் மைலில் போயிட்டு இருந்தது. இடையில இந்த நாகேந்திரன் வந்து கெடுத்து விட்டு கட்சி ஒன்றுமே இல்லாத ஆக்கிவிட்டான் ஆச்சா. அதனால் நாகேந்திரனை உடனே டெல்லிக்கு எம்பி பதவி விட்டு தூக்கிடணும். எடப்பாடி தூக்கணும், நாகேந்திரன் தூக்கிடணும். அந்த போஸ்ட்டுக்கு கொண்டுட்டு வரணும், அண்ணாமலையை கொண்டு வந்துடணும். மற்ற சீனிவாசன், வானதி சீனிவாசன் இவங்களெல்லாம் வந்து அதை பார்த்துக்குவார் அண்ணாமலை. நாகேந்திரன் போகிற போக்கு சரியில்லை. தமிழ்நாட்டில் மக்களெல்லாம் இன்றைக்கி அண்ணாமலை பக்கம் தான் இருக்கிறாங்க. அதனால் அமித்ஷாவும் இதுக்கு பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பீரியட்லேயே வந்து நமக்கு சீட்டு கொடுக்க தோற்றோம் ஏடிஎம்கேல. ரெண்டாவது விதம் சதி, எடப்பாடியோட சதினால் செத்தோம். நம்ம எல்லாம் மனம் குமரிக்கிட்டு இருக்காங்க. நான்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த 2 பேரும் இருக்கிறானுங்களா, எடப்பாடியும் இவன் நம்ம நாகேந்திரனை, அதெல்லாம் கூட்டு கலந்தானிங்க. பணம் வாங்கி கொள்ளடிச்சிருக்கானுங்க. அவங்கெல்லாம் ரெய்டு விட்டு மிரட்டணும். நான் சொல்கிறேன், எனக்கு வயிறு வேகுது. மோடியெல்லாம் டெல்லியில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க? அண்ணாமலையை காரில் எடுத்துகிட்டு போனீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி சொன்னீங்களா அட்வைஸு? அதே மாதிரி மறுபடியும் சொல்லி அண்ணாமலையை கொண்டு வந்துருங்க. அண்ணாமலை தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிட்டு சிஎம் ஆக்கிட்டு அடுத்தது நீங்கள் டெல்லி கொண்டு போய் பிரதமர் ஆக்குங்க, ஹோம் மினிஸ்டர் ஆக்குங்க, எதை ஒன்றும் பண்ணுங்கள். வர்ற 2020 ஒரே தேர்தலில் ஒரே நாடு கொண்டுட்டு வரணும். இதை மாற்றுங்க. டெல்லி கலவரம்னா சாதாரணதுங்க. அதெல்லாம் கூட்டு கலவரம் செஞ்சுருக்காங்க. ஸ்டாலின் சேர்ந்துக்கிட்டு ஆளை விட்டுட்டு கட்சி மாற்றுறதுக்கு, எலெக்ஷன் கொண்டு வர்றதுக்கு சதி திட்டம். அதுதான் அண்ணாமலை வந்து சொல்லியிருக்கார் மோடிக்கிட்ட வந்து அட்வைஸு. இந்த ஆக்ஷன் முன்னாடியே எடுத்துருக்கணும் மோடி. அவர் பின்னாடி எடுத்துட்டார். அதனால தான் இவ்வளோ கலாட்டா வந்தது. இப்போ வர பொறுப்பாகி போச்சு. எல்லாம் ரெவடி அடிச்சிருக்கானுங்க. பெட்ரோல் வண்டியில் போய் தீக்குச்சி உடச்சி வைக்கிறானுங்க. மாணவர் உடச்சப்பானா? அதனால் அவனுங்கெல்லாம் பிடிச்சி பயப்படக்கூடாது. எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணிடணும். 5 வருஷம் எவனும் ஒன்றுக்கு போகக்கூடாது. தனியாக தான் ஒன்றுக்கு போகணும். 3 பேர் சேர்ந்து போகக்கூடாது. இதுதான் டிக்ளேர் எமர்ஜென்சி. இந்தியா பீரியடில் வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம். அதனால் மோடி பயப்படக்கூடாது. அண்ணாமலை பார்த்துக்குவார். அப்படி அண்ணாமலை டெல்லியில் அட்ஜஸ்டண்ட்டாக போட்டு அவர் ஸ்பெஷல் ஒரு ரேங்க் கொண்டு வரணும். பிஜேபியில் கொண்டு வந்தோம்னா இந்தியா முழுசும் ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது கட்சிகளெல்லாம் 800-900 கட்சி இருக்குது இந்தியாவில். எல்லாத்தையும் அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும். எல்லாம் மெஜாரிட்டி பண்ணி 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 ஓட்டுவாங்க. சும்மா காசு சூட் கேஸ் வாங்குறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கானுங்க. எலெக்ஷனில் நின்று அந்த சட்டப்படி அந்த 1 சீட்டு 2 சீட்டு எம்எல்ஏ வாங்கினா தான் அவனுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். இல்லைன்னா கட்டல்ட்டி தூக்கி எறிஞ்சிடணும். யார் திருமாவளவன் தூக்கி எறிகிற மாதிரி தூக்கி எறிஞ்சிடணும். இனிமேல் திருமாவளவன் பாய் பேசக்கூடாது. பேசினா முடிஞ்சுது. அவன் என்ன, அவன் ஆளுகெல்லாம் வண்டியை பாரு, காரை பாரு, மதுரைக்கு வந்த பாரு. ஏற்கனவே சிவசேனா கூட சொல்லி ஜாட்ரா போட்டான். சூட் கேஸ் பார்ட்டி. அவன் திருமணம் சூட் கேஸ் வாங்கிட்டு இருக்கான். ஏடிஎம்கில் வாங்கினா, டிஎம்கில் வாங்கினா, இப்போ வாங்குறதுக்கு வழி இல்லாத இப்போ அழைச்சி கிடக்கிறான் விஜய் பக்கம் போகிறதுக்கு. அவெல்லாம் கெடுக்கிற பார்ட்டிங்களா, தீவிரவாதி பார்ட்டியெல்லாம். இப்போ மாதிரி நிறையா இருக்கிறானுங்க. எல்லாம் சேர்ந்து வச்சுருக்கானுங்க. அதை விஜய்க்கு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். விஜய் கட்சியிலே இருக்கிறானுங்க. எம்எல்ஏவோடு வந்து சேர்ந்துருக்கானுங்க. சீக்கிரட்டாக அவர் கூட்டணி களவாடியெல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்களாம் வடி கட்டி தான் எடுக்கணும். இல்லைன்னா கமுத்துருவானுங்க, ஆட்சியை கமுத்துருவானுங்க. அதெல்லாம் கமுத்துருவானுங்க. சீக்கிரட்டுக்காக பணம் பீத்துனா கூட பணம் கொடுத்தா கூட பீத்துன்றுவானுங்க. இந்த மாதிரி பார்ட்டி இருக்கிறானுங்க. ஆகையினால அமித்ஷா வந்து இனிமேல் நாகேந்திரனை அந்த பதவி விட்டு எடுக்கணும் சீக்கிரம். ஊடகத்துலேருந்து சொல்கிறேன். கார்த்தியன் சேனல் இன்றைக்கி நம்பர் 1 வேர்ல்டு லெவலில் வந்து செகண்டில் இருக்குது. ஆகையினால இந்த நாகேந்திரனை இனிமேல் விட்டு வைக்கவே கூடாது. ஏன்னா களவாடி, எடப்பாடியோட பணத்தை பூரா பிடுங்கிட்டு களவாடி பணம் சேர்த்துருக்கு. அவனை ரெய்ட் அவுட்டு மடக்கி உள்ளே போடுங்க. நான் சொல்கிறேன், என்னோடய வயசு மோடி வயசு 1 வயசு தான் வித்தியாசம் மோடிக்கு எனக்கும். நான் இன்னும் 100 வயசு 150 வயசு இருப்பேன். மோடி இருப்பார் 100 மேலே இருப்பார்.
அதனால மோடி பயப்பட வேண்டியதில்லை. ஆர்எஸ் கட்சி மோடி இருக்க முழுவதும் அவர் தான் பிரதமர். இதை கவலைப்படாதீங்க. ஆர்எஸ் இருக்கிறாரு எல்லாம். இவங்கெல்லாம் ஆர்எஸ்லேருந்து வந்தவனுக்கு தான் இல்லாமல் மறுபடியும் ஜாடராக குடிச்சிட்டு போகிறோம் எடப்பாடி பின்னால். அதனால் ஒழுங்காக இதை சால்வ் பண்ணோம்னா இந்த மது விலக்கை வந்து கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில். அதை இந்தியா முழுசும் கொண்டு வந்துடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து ப்ரைவேட்டு கூட்டம் சரி, கவர்மெண்ட் எடுத்து நடத்தக்கூடாது. அதுக்கு ப்ரைவேட் தலை கட்டிக்கிட்டு நம்ம வந்து கண்ட்ரோலில் ஓடிக்கிட்டு கொண்டிருக்கலாம் வெளி மாநிலத்துலலாம். அதனால் நம்மளுக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி நம்மளுக்கு கொண்டு வர்றதுக்கு வேணுங்கிறால ஸ்டாலின் எழுத்து போட்டு கொண்டு வந்துடலாம். இல்லைனாலும் கூட நம்ம வேறு வழி இருக்குது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை விட்டு கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான் என்னோடய முதல் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மோடி அமித்ஷா அவர்களுக்கு வணக்கம். வந்தே மாதரம்.